வணக்கம். இன்னைக்கு நாம ஓஷோவோட பியாண்ட் என்லைட்மென்ட் சொற்பொழிவு தொடர்ல இருந்து 19வது ஆடியோ பதிவை கொஞ்சம் ஆழமா அலச போறோம். ஆமா. இதுல அவரோட சீடர்கள் கேட்ட சில ரொம்ப முக்கியமான கேள்விகளுக்கு ஓஷோ பதில் சொல்லியிருக்கார். நிச்சயமா. வாழ்க்கை, வயசு, கிரியேட்டிவிட்டி, நாம ஏன் மத்தவங்களுக்காக நடிக்கிறோம்னு இப்படி பல விஷயங்கள் பத்தி ஓஷோவோட பார்வைகளை உங்களுக்கு கொண்டு வரது தான் இந்த கலந்துரையாடலோட நோக்கம். இதுல வர்ற பல கருத்துகள் நம்மள நாமளே திரும்பி பார்க்க வைக்கும். கரெக்ட். இது ஒரு சுவாரஸ்யமான கேள்வியோட ஆரம்பிக்குது. ஒரு 60 வயசான சீடர் ஓஷோ கிட்ட கேக்குறார், நான் ஆன்மீக பாதையில 2 வருஷமா இருக்கேன். ஆனா என்னோட உணர்வுல நான் ஒரு 2 வயசு குழந்தை மாதிரி தான் ஃபீல் பண்றேன்னு சொல்றார். இதுவே நம்ம விவாதத்துக்கு ஒரு சூப்பரான ஸ்டார்டிங் பாயிண்ட். வாங்க இதுக்குள்ள போலாம். சரி, முதல்ல வயச பத்தின நம்ம பொதுவான புரிதலையே ஓஷோ உடைக்கிறார். உண்மையான வாழ்க்கை பிறப்பிலிருந்து ஆரம்பிக்கிறது இல்ல. இல்ல. நமக்குள்ள ஒரு விழிப்புணர்வு வர்றப்ப, அதாவது ஆன்மீக தீட்சை கிடைக்கிறப்ப தான் ஆரம்பிக்குதுன்னு சொல்றாரு. ஆமா. அது வரைக்கும் நம்ம வாழ்க்கை வெறும் செடி மாதிரி தான். மூச்சு விடும், வளரும், ஆனா உண்மையா வாழாதுங்கிறார். இந்த பாயிண்ட்டை விளக்க அவர் வாழ்க்கையை ஒரு கிடைமட்ட கோடு, ஒரு ஹாரிசான்டல் லைனுக்கு ஒப்பிடுறார். கரெக்ட். அதாவது தொட்டிலுக்கும் கல்லறைக்கும் நடுவுல எந்த ஒரு பரவசமான உச்சமோ அமைதியான ஆழமோ இல்லாம தட்டையா போற ஒரு கோடு மாதிரி தான் பலரோட வாழ்க்கை இருக்கு. அதுல கொண்டாட்டம் இல்ல, நன்றியுணர்வு இல்ல, எதுவுமே இல்ல. நிறைய பேர் சாகுற நேரத்துல தான் அடா நாம வாழ்ந்திருக்கோமேங்கிற நினைப்பே வருதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாரு. இதுக்கு கௌதம புத்தர் வாழ்க்கையில் நடந்த ஒரு கதையை உதாரணமா சொல்றாரு இல்லையா? ஆமா, அந்த கதை ரொம்ப அருமையா இருக்கும். புத்தர் ஒரு அரசர் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது ஒரு வயசான சன்னியாசி வரார். பார்க்க ஒரு 75 வயசுக்கு மேல இருக்கும். ஆமா, அவர் குருவோட பாதங்களை தொட்டுட்டு அடுத்த ஊருக்கு போகணும்னு சொல்றாரு. அப்போ புத்தர் சும்மா அவர்கிட்ட உங்க வயசு என்னன்னு கேக்குறார். அதுக்கு அந்த சன்னியாசி சொல்ற பதில் தான் ஆச்சரியம். ஏன் வயசு 4 வருஷம்னு சொல்றாரு. அரசருக்கு ஒண்ணுமே புரியல. பார்க்க இவ்வளவு வயசானவரா இருக்கார், ஆனா 4 வயசுன்னு சொல்றாரேன்னு குழம்புறாரு. அப்பதான் புத்தர் விளக்குறார். ஆமா, நாங்க வயசு ஒருத்தர் சன்னியாசி ஆன நாள்ல இருந்து தான் கணக்குல எடுத்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை கணக்குலயே வராது. அது வெறும் தூக்கம்தான். வாவ்! அப்போ இதுதான் விஷயத்தோட மையம். பிரம்மத்தை உணர்ந்தவன், அதாவது தனக்குள்ள இருக்கிற தெய்வீகத்தை உணர்ந்தவன் இருமுறை பிறந்தவன்னு சொல்லப்படுறான். நம்மளோட முதல் பிறப்பு அந்த 2வது பிறப்புக்கான ஒரு வாய்ப்பு மட்டும்தான். அந்த விழிப்புணர்வு பிறப்பு நடக்கலைனா முதல் பிறப்பே அர்த்தமில்லாம போயிடும். அதனால தான் கேள்வி கேட்ட அந்த 60 வயசு சீடர்கிட்ட ஓஷோ சொல்றார், கடந்து போன அந்த 58 வருஷம் தண்ணீல போட்ட கோலம் மாதிரின்னு. அத பத்தி கவலைப்படாதீங்க. ஆனா இந்த 2 வருஷ விழிப்புணர்வு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா விழிப்புணர்வோட வாழ்ற ஒரு நிமிஷம் கூட பல வருஷ அர்த்தமில்லாத வாழ்க்கைக்கு சமம்னு சொல்றார். ஆமா, இது வாழ்க்கையோட நீளத்தை பத்தினது இல்ல, அதோட ஆழத்தை பத்தினதுன்னு புரிய வைக்கிறார். அப்போ அந்த 60 வயசு சீடர் ஒரு இசைக்கலைஞர்னு சொன்னீங்க. வெறும் வயச பத்தி மட்டும் ஓஷோ பேசல, அவரோட கலை சம்பந்தமாவும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார் இல்லையா? ஆமா, அது ரொம்ப அழகான ஒரு பகுதி. ஓஷோ அந்த சீடர்கிட்ட உன்னோட பாடல்களை நான் கேட்டேன், அதுல ஒரு இனிமையான வலி இருக்குன்னு சொல்றார். இனிமையான வலி, அது என்ன மாதிரியான உணர்வு? இது எல்லா கிரியேட்டர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு பொதுவான போராட்டம். அந்த இனிமை ஒரு படைப்பாளி தெய்வீகத்தை தொடும்போது வருது. வெளியே கொண்டு வர முடியலையேங்கிற இயலாமையிலிருந்து வருது. கரெக்டா சொன்னீங்க. ஓஷோ சொல்றார், வெளிப்படுத்த முடிஞ்சதெல்லாம் உலகியல் சார்ந்தது, வெளிப்படுத்த முடியாதது தான் புனிதமானது. இதுக்கு வின்சென்ட் வான்காவோட வாழ்க்கைய ஒரு ஜபர்தஸ்து உதாரணமா சொல்றார். ஆமா, வான்கா உயிரோட இருந்தப்போ ஒரு பெயிண்டிங்க கூட விற்க முடியல. எல்லாரும் அவரை ஒரு பைத்தியக்காரன் தான் பார்த்தாங்க. ஏன்னா அவர் நட்சத்திரங்களை சுருள் வடிவத்துல ஸ்பைரல்ஸா வரைஞ்சார். மத்த ஓவியர்கள் எல்லாரும் என்ன இது நட்சத்திரம் இப்படியா இருக்கும்னு கேட்டப்போ வான்கா கேட்கல. என் உள்மனசு அது சுருள் வடிவத்துல இருக்குன்னு ரொம்ப ஆழமா சொல்லுதுன்னு சொன்னார். தன் உள்ளுணர்வை மட்டும் அவர் முழுசா நம்பினார். வருஷங்களுக்கு பிறகு இயற்பியலாளர்கள் சக்தி வாய்ந்த தொலைநோக்கிகள் மூலமா நட்சத்திரங்கள் உண்மையிலேயே சுருள் வடிவத்தில் தான் இருக்குன்னு கண்டுபிடிச்சதுதான் இதில் இருக்கிற ட்விஸ்ட். ஒரு ஓவியர் அறிவியலுக்கு முன்னாடி தன் உள்ளுணர்வால ஒரு உண்மைய கண்டுபிடிச்சார்னா அது வான்கா தான். ஆனா உலகம் அவரை ஒரு மனநல காப்பகத்துக்கு அனுப்பிச்சது. ஆமா, அவர் ரொம்ப வறுமையில இருந்தார். அவரோட அண்ணன் அனுப்புற காசுல 3 நாள் பட்டினி கிடந்து 4 நாள் மட்டும் சாப்பிட்டு மிச்ச பணத்துல கேன்வாஸும் பெயிண்டும் வாங்குவார். அந்த அளவுக்கு ஓவியம் தான் அவரோட உயிரா இருந்துச்சு. ஆமா, மனநல காப்பகத்துல இருந்து வெளியே வந்ததும் சூரியனோட முழு வாழ்க்கை வரலாற்றையும் ஒரே ஓவியத்துல தீட்டினார். அந்த ஓவியம் முடிஞ்சதும் அவரோட கடைசி ஆசையும் நிறைவேறிருச்சு. தம்பிக்கு ஒரு கடிதம் எழுதினார்,
நான் விரக்தியில தற்கொலை செஞ்சுக்கல, நான் செய்ய நினைச்சத செஞ்சு முடிச்சிட்டேன், இனிமே வாழ்றதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு எழுதிட்டு 33 வயசுல தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு இறந்துட்டார். இது மூலமா ஓஷோ என்ன சொல்ல வர்றார்னா, ஒரு படைப்பாளி சராசரிங்கிற எல்லைய தாண்டும்போது உலகம் அவனை ஒரு மாதிரி வித்தியாசமா தான் பார்க்கும். ஆமா, உனக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சா நீங்க சாமானியர்களோட எல்லைய தாண்டிட்டீங்கன்னு கொண்டாடணும்னு சொல்றாரு. அந்த இசைக்கலைஞர்கிட்ட இசைய உன்னோட தியானமா மாத்து, அதுதான் உன்னோட மதம், உனக்கு வேற எந்த மதமும் தேவையில்லைன்னு ஊக்கப்படுத்துறார். ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அது. ஆமா, வான்கா மாதிரி கலைஞர்கள் இந்த பக்கம் போறது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா பொதுவாவே மக்கள் ஏன் தாங்கள் இல்லாத ஒன்னா நடிக்கிறாங்க? இது அடுத்த கேள்வி. இதுக்கு ஓஷோ சொல்ற உளவியல் விளக்கம் ரொம்ப ஆழமா இருக்கு. இதுக்கு ஓஷோ சொல்ற காரணம் ரொம்ப அடிப்படையானது. விலங்குகள்லயே மனித குழந்தை தான் ரொம்ப ஆதரவு இல்லாம பிறக்குது. கரெக்ட். மத்த விலங்கு குட்டிகள் கூட பிறந்த கொஞ்ச நேரத்துல எழுந்து நின்றுடும். ஆனா மனித குழந்தைக்கு பல வருஷம் மத்தவங்களோட உதவி தேவை. இந்த உதவியற்ற நிலைதான் தன்னை சுத்தி இருக்கிற அப்பா, அம்மா, சமூகம் இவங்களோட கருத்துக்களுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்க நிர்பந்திக்கப்படுது. அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்க இயல்புக்கு எதிரா வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் பாசாங்கத்தனத்தோட அடிப்படை உளவியல். ஆமா, அன்புக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நாம நம்ம உண்மையான முகத்தை மறைச்சிட்டு ஒரு முகமூடிய போட்டுக்கிறோம். இதுக்கு அவர் சொல்ற 2 கதைகளும் மனச உலுக்குற மாதிரி இருக்கு. சொல்லுங்களேன். ஒரு புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் ரிட்டையர் ஆகுறார். பெரிய பார்ட்டி நடக்குது. ஆனா அவர் மட்டும் சோகமா நிக்கிறாரு. ஒரு நண்பர், என்ன ஆச்சு, உங்க வாழ்க்கையோட உச்ச நாள் எதுன்னு கேக்குறார். அதுக்கு அவர் சொல்றார், என் ஆசையெல்லாம் ஒரு பாடகன் ஆகணுங்கிறது தான். அடடா. இன்னைக்கு நான் உலக புகழ்பெற்ற மருத்துவர், ஆனா இந்த புகழ் எல்லாம் வேற யாருக்கோ கிடைச்ச மாதிரி இருக்கு. ஏன்னா இது நான் இல்ல. இந்த டாக்டருங்கிற வேஷம் எனக்குள்ள இருந்த பாடகனை கொன்னுடுச்சுன்னு சொல்றார். ஆமா, வெளியில வெற்றிகரமா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ஒரு தோல்வி உணர்வோடு வாழ்ந்திருக்கார். இதே இன்னைக்கு பல பேர் சந்திக்கிற ஒரு பிரச்சனை. கோல்டன் ஹேண்ட்கஃப்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி. இன்னொரு கதை இதை விட தீவிரமா இருக்கு. ஒரு பேராசிரியர் ரிட்டையர் ஆகுற நாள்ல தன் நண்பர்கிட்ட சொல்றாரு, பல வருஷத்துக்கு முன்னாடி என் மனைவிய கொல்லணும்னு உன்கிட்ட ஐடியா கேட்டேன், நீ தான் தடுத்துட்ட. நான் உன் பேச்ச கேட்டிருக்க கூடாது. ஐயோ. கேட்டிருந்தேன்னா இன்னைக்கு நான் ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி சுதந்திரமா இருந்திருப்பேன். இப்போதான் நான் ஒரு ஆயுள் தண்டனை மாதிரி வாழ்ந்த வாழ்க்கையில இருந்து விடுதலை ஆயிருக்கேன்னு சொல்றாரு. தன் இயல்புக்கு எதிரா வாழ்றதோட விரக்தி எந்த அளவுக்கு போகும்னு இது காட்டுது. அப்போ ஓஷோவோட தீர்வு என்ன? சமூகம் முதல்ல நம்மள துன்பகரமானவங்களா மாத்திட்டு அப்புறம் அந்த துன்பத்தை வெளியே காட்டாத சிரிச்ச முகத்தோட இருன்னு சொல்லுது. இதத்தான் நாகரீகம், கலாச்சாரம்னு சொல்றோம். இதுக்கு ஓஷோ சொல்ற ஒரே தீர்வு, எல்லாத்தையும் இழந்தாலும் பரவாயில்ல, நான் நானாத்தான் இருப்பேங்கிற ஒரு சுதந்திர பிரகடனம் தான். ஆனா அந்த முடிவை எடுக்கிற கணத்துல மனசுல இருக்கிற பெரிய பாரம் இறங்கிடுங்கிறார். ஓகே, அடுத்ததா விதி, அதாவது ஃபேட்டாலிசம். அப்புறம் நம்பிக்கை, ட்ரஸ்ட். இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை பத்தி ஒருத்தர் கேக்குறார். ஆமா, மேலோட்டமா பார்த்தா ரெண்டும் ஒரே மாதிரி தெரியலாம். ஆனா ஓஷோவோட பார்வையில ரெண்டும் நேர் எதிரான அனுபவங்கள். எப்படி? ஓஷோ சொல்றபடி விதிங்கிறது தோல்விக்கான ஒரு ஆறுதல், ஒரு எஸ்கேப். நீங்க நேர்மையா இருந்து தோத்து போறீங்க, ஆனா நேர்மையே இல்லாதவங்க ஜெயிக்கிறாங்க. இத பார்க்கும்போது ஒரு சமாதானம் தேவைப்படுது. ஆமா, அப்பதான் விதி, தலையெழுத்து, கடவுள் செயல்னு சில கருத்துக்களை நம்ம உருவாக்கிக்கிறோம். நேர்மைதான் ஜெயிக்கும்னு நாம நம்புறோம். ஆனா நிஜத்துல அப்படி நடக்காதப்போ அவன் விதி நல்லா இருக்கு, எம் விதி சரியில்லைன்னு சொல்லி நம்மள நாமளே சமாதானப்படுத்திக்கிறோம். இது ஒரு மன ரீதியான தந்திரம். கரெக்ட். ஆனா நம்பிக்கைங்கிறது இதுக்கு நேர் எதிரானது. அது தோல்வியிலிருந்து வரதில்ல, அது தியானத்திலிருந்து பிறக்குது. நம்பிக்கைங்கிறது நான் இந்த பிரபஞ்சத்தோட ஒரு பகுதி, அதனால பிரபஞ்சம் எனக்கு வேணும்னு கெடுதல் செய்யாதுன்னு உணர்றது. இது பிரபஞ்சத்தோட நாம வச்சிருக்கிற ஒரு நிபந்தனையற்ற காதல் உறவு மாதிரி. பர்ஃபெக்ட். இதுக்கு சூஃபி ஞானி ஜுனைத் கதையை மேற்கோள் காட்டுறார். அவரும் அவரோட சீடர்களும் ஒரு பயணம் போறாங்க. 3 நாளா சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல. போற ஊர்ல எல்லாம் மக்கள் அவங்கள அவமானப்படுத்துறாங்க. அப்பவும் ஜுனைத் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் வானத்தை பார்த்து, இறைவா, உன் கருணை ரொம்ப பெருசு, என் நன்றியை சொல்ல என்கிட்ட வார்த்தையே இல்லைன்னு சொல்றார். இத பார்த்து சீடர்களுக்கு பொறுமை போயிடுது. என்ன குருவே, 3 நாளா பட்னியா இருக்கோம், எல்லாரும் நம்மள துரத்துறாங்க, இதுல என்ன கருணைய கண்டீங்கன்னு கேக்குறாங்க. ஆமா, அவங்களுக்கு அது புரியல. ஆனா இது கேட்க நல்லா இருக்கு. நடைமுறையில இது சாத்தியமா? 3 நாள் பட்னியா இருந்தா யாருக்கு தான் கோபம் வராது? நல்ல கேள்வி. ஜுனைத் சொல்ற பதில் தான் இதுக்கு விளக்கம். அவர் சிரிக்கிறார். என் நம்பிக்கை நிபந்தனையற்றது.
பிரபஞ்சம் எனக்கு வசதிகளை தரும்போது மட்டும் நன்றி சொல்றது வியாபாரம். வாவ். இந்த 3 நாளும் எனக்கு ஒரு சோதனை. இவ்ளோ கஷ்டத்திலயும் என் மனசுல கோபமோ வெறுப்போ வரல. என் நம்பிக்கை இந்த நெருப்பு சோதனையில எந்த பாதிப்பும் இல்லாம வெளியே வந்திருக்கு. இதுக்கு நான் இன்னும் அதிகமா நன்றி சொல்லணும்னு சொல்றார். இது ஒரு மனநிலை. இது தியானத்தோட விளைவு. விதிங்கிறது மனசோட சமாதானம், நம்பிக்கைங்கிறது ஆன்மாவோட கொண்டாட்டம். அருமையா சொன்னீங்க. சரி, நம்ம உரையாடலோட கடைசி பகுதிக்கு வர்றோம். நாம ஏன் மத்தவங்கள விமர்சிக்கவும் குறை சொல்லவும் இவ்ளோ விரும்புறோம்? இது ஒரு பொதுவான மனித குணம் இல்லையா? இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் ரொம்ப சிம்பிள். இது நம்ம அகந்தைய ஈகோவை வளர்க்கறதுக்கான ரொம்ப சுலபமான மலிவான வழி. மத்தவங்கள குறை சொல்லும்போது நீங்க அவங்கள விட உயர்ந்தவங்கிற ஒரு உணர்வு உங்களுக்குள்ள வருது. ஆமா, இது ஈகோவுக்கு ரொம்ப பிடிச்ச உணவு. இதுக்கு ஒரு கிராமத்து முட்டாள் எப்படி பெரிய அறிவாளியானான்னு ஒரு நயாண்டியான கதையை சொல்றாரு. சொல்லுங்க. ஒரு கிராமத்துல ஒரு பையனை எல்லாரும் முட்டாள்னு கேலி பண்றாங்க. ஒரு ஞானி அவன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்றார். நீ எதையும் உறுதியா சொல்லாத, மத்தவங்க என்ன சொன்னாலும் அதை விமர்சனம் பண்ணு. இதுக்கு என்ன ஆதாரம்னு கேளுன்னு சொல்றாரு. ஆமா, அந்த பையனும் அப்படியே செய்ய ஆரம்பிக்கிறான். ஒருத்தர் என்ன ஒரு அழகான சூரிய அஸ்தமனம்னு சொல்றார். இவன் இதுல என்ன அழகு இருக்கு நிரூபின்னு கேக்குறான். அழகை எப்படி நிரூபிக்க முடியும்? முடியாது. பதில் சொல்ல முடியாதவரை பார்த்தே ஊரே சிரிக்குது. இந்த முட்டாளுக்கு இவ்ளோ அறிவான்னு ஆச்சரியப்படுறாங்க. ஒரு மாசத்துல அந்த முட்டாள் அந்த ஊரோட பெரிய அறிவாளி ஆயிடுறான். ஆமா, ஞானி சொன்ன தந்திரம் இதுதான். நீ எதையும் புதுசா சொல்லாத, அப்போ உன்னை யாரும் விமர்சிக்க முடியாது. நீ மத்தவங்கள மட்டும் விமர்சி. எப்பவும் தாக்குதல் நடத்துற பக்கத்துல இரு, உன்னை எல்லாரும் மதிப்பாங்க. இதுதான் விமர்சனத்தோட மலிவான உளவியல். ஆனா உண்மையான விமர்சனம் இது இல்லைன்னு ஓஷோ தெளிவுபடுத்துறார். அதுக்கு ஆழ்ந்த அறிவு, கருணை, அன்பு, மத்தவங்களுக்கு உதவணுங்கிற நோக்கம் இதெல்லாம் தேவைன்னு சொல்றார். ஆமா, அது எதிரியோட தாக்குதல் மாதிரி இல்லாம ஒரு நண்பனோட ஆலோசனையா இருக்கும். அது உங்க ஈகோவை திருப்திப்படுத்தாது. அதுக்கு நீங்க உண்மையிலேயே உழைக்கணும். ஆஹா, ஓஷோவோட இந்த 1 மணி நேர உரையாடல்ல இருந்து நமக்கு சில முக்கியமான இன்சைட்ஸ் கிடைச்சிருக்கு. ஆமா, சுருக்கமா சொன்னா நீண்ட ஆயுளை விட விழிப்புணர்வான வாழ்க்கை தான் முக்கியம். நம்மளோட கிரியேட்டிவிட்டி அது ஒரு விதமான ஆன்மீகம்தான். தைரியமா நாமாக இருப்பதுதான் உண்மையான சுதந்திரம். அப்புறம் ஈகோக்காக பண்ற விமர்சனத்துக்கும் உண்மையா அக்கறையோட சொல்ற கருத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்மள நாமே சில கேள்விகளை கேட்டுக்க தூண்டுது. உங்க வாழ்க்கையில நீங்க எங்க வெறும் செடி மாதிரி இருக்கீங்க, எங்க நீங்க மத்தவங்களுக்காக நடிக்கிறீங்க? உங்க பார்வை விதியின் மேல இருக்கா இல்ல பிரபஞ்சத்தோட நம்பிக்கையின் மேல இருக்கா? ஆமா, இதெல்லாம் நாம யோசிக்க வேண்டிய விஷயங்கள். இறுதியா ஒரு கேள்வியை உங்ககிட்ட விட்டுட்டு போறோம். ஓஷோவோட தத்துவத்துல ஜோர்பாங்கிறது உலக வாழ்க்கைய கொண்டாட்டத்தை முழுமையா அனுபவிக்கிற ஒரு குறியீடு. புத்தன்கிறது தியானம், அமைதி, உலகை துறந்தமில்லை. ஓஷோவோட கனவு ஜோர்பதி புத்தா, அதாவது இந்த 2 தன்மையும் ஒருத்தருக்குள்ள இணையணும். இத மனசுல வச்சுக்கிட்டு ஒரு சீடர் கேட்ட இந்த கேள்வியை நீங்க யோசிச்சு பாருங்க. எனக்குள் இருக்கும் புத்தன் ஜோர்பாவை கண்டிக்கிறான். ஜோர்பா புத்தன் மீது பொறாமை கொள்கிறான். இவ்விரண்டும் எப்படி நண்பர்களாக முடியும்? அதாவது ஒழுக்கமும் கொண்டாட்டமும் தியானமும் உலகியல் ஈடுபாடும் எப்படி ஒரே மனிதனுக்குள் ஒன்றாக இருக்க முடியும்? இதை பற்றி சிந்தியுங்கள்.